விட்டு சத்தியம் தான் தோணிகளே போர்படைகள் வந்ததென பெரியண்ணா மோசம் வந்து சேர்ந்ததே பெரியண்ணா வீரபாகு சாம்புகனை காவலுக்கு வையர்களே கண்ணசந்து தூங்கி விட்டான் பெரியண்ணா அவனை போர்படைகள் சூழ்ந்ததனா பெரியண்ணா அவனை போர்படைகள் சூழ்ந்ததனா பெரியண்ணா மூக்கறுத்து சிக்கும் பயில் கொண்டு வந்தான் பெரியண்ணா அச்சேரி கெட்டு கொந்தளித்தே பெரியண்ணா தந்தையை சாட்சி வைத்து பகடைகளை விளையாடி மைத்துணரும் வெற்றி கண்டார் பெரியண்ணா என்னை சங்கிலியால் கட்டி வைத்தார் பெரியண்ணா யானை சங்கிலியால் கட்டி வைத்தார் பெரியண்ணா போர் படைக்கு சென்று விட்டு வெற்றி வகை சூட்டி கொண்டார் பெரியண்ணா தாகம் தான் ஏற்பட்டதே பெரியண்ணா இந்த செய்தியை சொல்ல சொல்லி வீரபாகுவை அனுப்பி வைத்து விஷ தண்ணீரை அருந்தி விட்டார் பெரியண்ணா மைத்துணரும் ஆண்டு விட்டார் பெரியண்ணா நம் மைத்துணரும் ஆண்டு விட்டார் பெரியண்ணா அண்ணா சண்டைக்கு செல்ல வேண்டாம் அண்ணா. பகைவர் படையெடுத்து வரும்போது எப்படி அம்மா பொறுமை காப்பது? செண்பகுல ஆசாரி மூலமாக துன்பம் வரும் என்று முன்பே அண்ணனிடம் கூறியிருந்தேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்காமல் சத்தியத்திற்கு சென்று இன்னும் திரும்பவே இல்லை. இந்நேரம் பார்த்து நீங்களும் சண்டைக்கு சென்று விட்டால் நிலைமை மேலும் மோசமாகி விடும் அண்ணா. தயவு செய்து நீங்களாவது என் பேச்சை கேளுங்கள் அண்ணா. வேறு வழி இல்லை தங்கையே. சண்டை நம் மீது சதியால் திணிக்கப்பட்டுள்ளது. நான் அந்த ஓனாய் கூட்டத்தை வென்று வெற்றியோடு திரும்பி வருகிறேன். கவலை கொள்ளாதே. வருகிறேன். வேண்டாம் அண்ணா, பெரியண்ணன் வரும் வரையாவது கொஞ்சம் காத்திருங்கள் அண்ணா. விடு தம்பி. அண்ணா அண்ணா அண்ணா. யானை கட்டும் சங்கிலியும் தூள் தூளா பறந்துருச்சு உன் சொல்ல மீறி போற பெரியண்ணா. செங்கண் செவ செவக ஆங்கார ரூபமாக கடு கோபம் கொண்டு போற